நான் மைட்லிங்க ஐயா, ஈரோடுங்க சொந்த ஊர். இங்கே அமெரிக்காவில் டெக்ஸாஸில் இருக்கேங்க. டெக்ஸாஸ் விவசாயம் படிச்சுட்டு இருக்கேங்க. என்னோட கேள்வி என்னன்னா 2 கேள்விங்க ஐயா. ஒன்று, சாணம் எப்போ எப்படி பயன்படுத்தணும்? ஏன்னா இங்கே விதை முளைக்கும் போதே போட்டால் கருகிடுது அந்த சாணம் போடும்போது. இன்னொரு விஷயம், இந்த மண்புழு அப்படின்னு சொல்லிட்டு வளர்த்து வீட்டுக்குள்ளேயே உரம் எடுக்கிறோம். அதனோட உங்களுக்கு அதை பற்றின கண்ணோட்டம் என்ன இருக்குங்க ஐயா? நீங்க கேட்ட கேள்விகள் வந்துட்டு நல்லா இருக்குங்க. இந்த மண்புழு உரம் பற்றி எனக்கு வந்து ஒரு சிறப்பான கருத்துக்கள் கிடையாதுங்க. பாலைக்கர் ஐயா சொல்லுவார், அந்த வேர் பகுதியில் அந்த கிரியேட் ஆகிற அந்த இதுதான் வந்து தீமை சத்து தான் வந்து பயிர்களுக்கு உதவும். நீங்க வெளியில வந்து டெவலப் ஆகாதுன்னு சொல்லுவார். அதனால மண்புழு வந்து மண் அதுக்கான இடத்துல இருக்கணும். அதனுடைய இடத்துல ஹோட்டல் சாப்பாடை வந்து ஒரு சாப்பிடலாம், 2 நாளைக்கு சாப்பிடலாங்க. மாதிரி அந்த மண்புழு வந்து நம்ம மண்ணிலேயே டெவலப் ஆகிறதுக்கு என்ன தான் பண்ணுங்க. 2வதுங்க, சாணத்தை வந்து நேராக வந்து கீழே கொண்டு போகலாமா ஒன்று கேட்குறீங்க. இதில் வந்து அதில் மீத்தேன் கண்டென்ட் அதிகமாக இருக்குங்க. அந்த மீத்தேனை வெளியேற்றிட்டு சாணத்தை வந்து உள்ள அந்த மண்ணு கொடுத்துட்டோம்னா பாதிப்பு மிக குறையுங்க. அதுக்காக ஜீவாமிர்தம் போடுறோம், ஜீவாமிர்தம் போடுறோம். ஹலோ, பேசுங்க. வயலுடைய மண்ணை போடுறோம். இது என்ன 3 நாள் வந்து வச்சிருந்து நல்லா கலக்கி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் வந்து நான் 48 ஹவர்ஸ் வச்சிருக்கிறோம். அப்போ என்ன ஆகுது, நாங்கள் அதில் வந்து அந்த நுண்ணுயிர்கள் வந்து நல்லா பெருகம் அடைகிறது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற மீத்தேன் பூரா வெளியேறிடுதுங்க. அந்த மீத்தேன் வெளியேறினால நீங்கள் வந்து மண்ணை சேர்த்தும் போது அந்த நுண்ணுயிர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த மண்ணில் வந்து அதுக்கான வீடுகள் இருக்குது. அது யாருக்கும் பாதிப்பு இருக்காதுங்க. அது மண்ணில் போய் சேர்ந்துருந்தாலும் அதோட வேலை தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்கோம். அதனால் சாணத்தை வந்து 7 நாளுக்குள்ள வந்து சரியான முறையில் மண்ணை சேர்த்துட்டோம்னா நம்ம வந்து அது ஒரு நல்ல செயல் என்னுடைய மனசில் படுதுங்க. மிக்க நன்றிங்க ஐயா. மைதிலி அவர்களே, உங்களுக்கு அந்த இன்னும் அது சார்ந்த என்ன கேள்விகள் இருக்குன்னா கேட்கலாம். ரொம்ப அருமையான கேள்வி, அருமையான பதில். மிக்க நன்றி திரு. எனக்கு இன்னொரு கேள்வி இருக்குங்க ஐயா. நம்ம இயற்கையே வந்துட்டு பூச்சியை வந்து அந்த செடியெல்லாம் சாப்பிட்ற பூச்சி வருது, அதெல்லாம் கெட்ட பூச்சின்னு நம்ம சொல்றோம். அந்த பூச்சியை சாப்பிட்றதுக்கு நல்ல பூச்சிகளும் வருது இல்லைங்களா? இந்த லேடி பக், அதுக்கப்புறம் வந்துட்டு மீலி பக் டெஸ்ட்ராயர், இதுக்கெல்லாம் எனக்கு தமிழ்ல பேர் தெரியாது, நான் இங்க படிக்கிறத வச்சு சொல்றேன். அதுவே நம்ம தோட்டத்துல வரும்போது நம்ம ஏன் இன்னும் வந்து இயற்கையா இருக்கட்டும் செயற்கையா இருக்கட்டும் அதுக்கு மேல எதுக்கு தெளிச்சு எல்லா பூச்சியும் ஏன் விரட்டணும்? அந்த பாலினேட்டர்ஸ் கூட வந்துட்டு நமக்கு இல்லாம ஓடி போகுது இல்லைங்களா? ஏன் நம்மளால வந்து இந்த இயற்கையான பூச்சி அதிகம் உற்பத்தி பண்ண முடியறது இல்ல? நல்ல கேள்விங்க. நீங்க வந்து உதாரணமா பயிர்களுக்கு, அதாவது உண்மை பூச்சிகளை சாப்பிட்ற பூச்சி இருக்கு பார்த்தீங்கன்னா அது கீழ் மேலதான் இருக்கும். மோஸ்ட்லி சாப்பிட்டு வந்து சாப்பிட்றது பூச்சிகளை வந்து இலைய நாம என்ன பண்றோம்னா பூச்சிகள் ஹோல்ல சொல்லிட்டு நிறைய அந்த சாப்பிட்ற பூச்சிகளை சாப்பிட்ற அனைத்து எல்லாத்தையும் கொண்டுட்டோம். அதாங்க முதலே சொன்னேன், இந்த ஃபுட் சைக்கிள் வந்து பிரேக் ஆகக்கூடாது. ஒரு பூச்சி இன்னொரு பூச்சிக்கு வந்து உணவு அது அதனால ஆட்டோமேட்டிக்காக வந்து இயற்கையை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். இயற்கை வந்து ரீசுழற்சிக்காகத்தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்குங்க. நாம தலையிடாம இருக்க வரலாம், இந்த பிரச்சனையே வராதுங்க. நீங்க வந்து இயற்கை முறையில வந்துங்க பூச்சி விரட்டி தான் இருக்கு. பூச்சி கொல்லின்னு ஒரு பொருளே கிடையாதுங்க. அந்த பூச்சி விரட்டிக்கு நாங்க ஒவ்வொரு தாவரத்துக்கும் ஒரு வாசனை இருக்கும். கத்திரிக்கு அது உண்டான வாசனை இருக்கும். அந்த வாசனையை பிடிச்சிக்கிட்டு தான் அந்த 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 அந்து பூச்சிகளை வந்து அது செடியில் போய் வந்து முட்டையிட ஆரம்பிக்கும். ஸோ அந்த அந்த ஸ்டேஜில் வந்து அந்த நம்ம வந்து அந்த பூச்சி ஒட்டி அடிக்கும்போது என்ன ஆகுதுனாங்க, அந்த தாவரத்துக்கான வாசனை வந்து வெளியே தெரியாது, அதை வெளியே கொண்டு வராது. ஸோ அந்த சமயத்தை வந்து வளர்ச்சி வந்து பாதிக்காதுங்க. பூச்சி வந்து அங்கே போய் முட்டையிடாது, வேற எங்கேயும் இடம். அதோட வளர்ச்சி அதனுடைய அங்கே வேற இடத்துல இடும்போது அதனுடைய லார்வா புழுக்களை வந்து வளர்றது வந்து கண்ட்ரோல் வந்துருங்க. இவ்வளோதான் இயற்கையில் தான் பிரச்சனை, அதுதான் இதுங்க. ஃபுட் சைக்கிளில் வந்து நம்ம எந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து எந்த பிரச்சனையும் இருக்காங்க. மருந்து ஒரு இப்போ உதாரணம் சொன்னா, என் தோட்டத்தில் வந்து இப்போ நான் பூச்சி வரட்டி கூட யூஸ் பண்ணுறது இல்லைங்க. முதல்ல கத்திரி செடி நட்டேன்னா ஒரு 40 நாள் ஆகும்போதே நுனிப்புழு விழுவுங்க. அதுலேருந்து அப்படியே பரவி காய்கள் போட ஓட்டையாகும்.
இந்த தடவை இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு நுனிப்புழுவே உலர கிடையாதுங்க, இயற்கையாகவே கண்ட்ரோல் ஆகிடுது. ஆக வந்து இயற்கையில் வந்து நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. நன்றிங்க ஐயா. பேர் மணிவண்ணனுங்க, தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேசுகிறேன். இப்போ நீங்கள் வந்து பூச்சி வெரைட்டியை தெளிக்கிறீங்க, ஆனால் எப்படி அது இப்போ நீங்கள் வந்து அந்த அந்த நல்ல பூச்சிகளை வளர்க்கறதுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருக்கீங்களா, இல்லை ஏற்கனவே வர்றதுக்கு வாசனத்தை வச்சு வர்ற பூச்சிகளுக்காக முன்னாடியே ஏதாவது தண்ணியில பூச்சி வெரைட்டியை கலந்து விட்றீங்களா? பூச்சிகள் வேண்டிய அவசியமே இல்லைங்க, இயற்கையே அதுக்கு உண்டான வேலை செஞ்சிடுது. நல்ல பூச்சிகளும் இது நீங்க வந்து மருந்து தெளிக்காம இருந்தாவே ஒரு கொஞ்ச நாள் வந்து எதுக்கு எது தேவையோ அது தானே டெவலப் ஆகிடும். பூச்சி வெட்டிங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இந்த கசப்பான இலைகள், பால் வர இலைகள், ஆடுகள் மாடுகள் திங்காத இலைகள், இந்த மாதிரி இலைகளில் வந்து கோமியத்தில் ஊற வைக்கிறது தானே, வேற ஒன்றுமே கிடையாது. வெறும் மாட்டு கோமியத்தில் ஊற வச்சு அது தெளிக்கிறது தான். ஆனால் வந்து நம்ம பூச்சிகளை வளர்த்துறதுக்கு தனியாக அது ஏற்பாடு பண்ண மாட்டாங்க. நம்ம வந்து அதில் தொந்தரவு பண்ண இருந்தாவே பூச்சிகள் தானே வளர்ந்துடும். நன்றி ஐயா. அதான் நாங்கள் இந்த ஆடத்தோட இந்த மாதிரி ஒரு 7 இலையை போட்டு தாங்க நாங்கள் கோமியத்தில் ஊற வச்சு தாங்க அடிக்கிறோம். அதுதான் கேட்டுக்கிட்டேன் நான். அது தெளிக்கிறது தேவை இல்லைங்கிறீங்க அப்போ உங்கள் கருத்தில்? அதையுமே இல்லைங்க, தேவையான அளவுக்கு வந்து நம்ம நுண்ணுகளோ பூச்சிகளோ டெவலப் ஆயிடுச்சுன்னா அது தேவைப்படாது. இப்போ நான் வந்து அதுவா முதல்ல யூஸ் பண்ணிட்டு 7 வருஷம் நான் வந்து இயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்கிறேங்க. இப்போ வந்து அதோட தெளிப்பை வந்து எனக்கு வந்து தேவையில்லாமல் தான் போகுது. அது வந்து சொல்லி இது மாதிரிங்க பயிர் ஊக்கிக்கும் பயன்படும். பயிர் கொஞ்சம் கட்டி இலை வழியா. நன்றி ஐயா. ஐயா, சங்கர்னு சிகாகோவில் இருக்கேன். சொந்த ஊர் வந்து அரையபுரம்னு, கும்பகோணம் மயிலாடுதுறை பக்கத்தில் ஒரு ஊர். ஒரு மாதம் லீவுக்காக தமிழ்நாடு வந்திருக்கேன். நாங்கள் வந்து இங்கே சிகாகோவில் நம்பிக்கை விழுதுகள்னு ஒரு அமைப்பை நடத்திட்டு இருக்கோம் விவசாயிகளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. என்ன கேள்வினாக்க, எப்படிங்க ஐயா நீங்கள் வந்து இப்போ இயற்கை விவசாயத்தை வந்து நீங்கள் நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்கிறவங்க வந்து விவசாயம் அங்கே இருந்துட்டு பண்ண முடியாது. ஸோ அதனால் அவங்க ஏதோ ஒரு விதமாக ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்ட்டு பண்ணிகிட்ருக்கோம். அவங்க வந்து இயற்கை விவசாயத்தில் விளைஞ்ச பொருள் இல்லை இயற்கை உரம் போட்டு விளைஞ்சதுன்னு ஏதாவது கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது ட்ரேட்மார்க் மாதிரியோ இல்லை ஏதாவது வாங்குற பொருள்களை வச்சு நம்ம கண்டுபிடிக்க முடியுமாங்க ஐயா? முதல் இது வந்து டேஸ்ட்டு சார். டேஸ்ட் வந்து உங்களுக்கு. ரெண்டாவது வந்து காய் வாடி போகாது. ஒரு வாரம் வச்சுருந்தீங்கனாலும் காய்களோ இதெல்லாம் வாடி போகாது. இதை வந்துங்க இதுக்கு வந்து இயற்கையில் தான் விளை வச்சுது அப்படிங்கிறது வரையறுக்க முடியாதுங்க. இந்த சர்டிஃபிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் என்னை பொறுத்தவரை வந்துங்க அது உண்மை இல்லை. 3 வருஷம் வந்து பண்ணால் சர்டிஃபிகேட் கொடுத்துட்றோம். சர்டிஃபிகேட் கொடுத்தனால வந்து அதை எப்படி நம்ப முடியும்? அதுக்காக தான் வந்துங்க பிஜிஎஸ்னு ஒரு ஸ்கீம் இருக்குங்க, பார்ட்டிசிபேஷன் கேரண்டி ஸ்கீம் அப்படின்னு. அந்த ஏரியாவில் இருக்க ஒரு 10-15 ஃபார்மேட்ஸ் வந்து ஒன்றிணைச்சு நான் ஒவ்வொருத்தருக்கும் வந்து ஒருத்தர் கண்ட்ரோல், அவங்க நாங்களாம் வந்து இயற்கையாக தான் பண்ணுறோம் அப்படின்ட்டு அவங்க நாமளே வந்து இன்வால்வ்மெண்ட் பண்ணிக்கிறது. அந்த மாதிரி ஸ்கீம் வந்து இன்டர்நேஷனல் லெவலில் நல்லா டெவலப் ஆகிடுச்சிங்க. அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணால் எல்லாம் ஒரு நம்பிக்கை தாங்க. நம்பிக்கை இல்லாமல் வந்து நம்ம எதுவும் செய்ய முடியாது. எல்லாமே சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இயற்கை விவசாயம் பண்ண முடியாது. நன்றி. ஸோ வாங்கி சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் நமக்கு, டேஸ்ட்டை வச்சு தான் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக டேஸ்ட் கண்டிப்பாக தெரியுங்க. காய் மினுமினுப்பாக இருக்குதுன்னா அது வந்து ரசம் இது. இயற்கை காய்கறிகள் வந்து மினுமினுப்பு இருக்காது, நல்ல தளதளன்னு இருக்கும், நல்லா வந்து இப்போ க்ரீனாக இருக்குங்க. பட் தளதளப்பு இருக்காது, ஷைன் இருக்காது. நீங்கள் 2 நாள் வச்சுருந்தாலும் வாடாதுங்க, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டிய அவசியம் இருக்காது. உதாரணத்துக்கு வந்துங்க நண்பர் ஒருத்தர் இயற்கை விவசாயம் பண்ணுறது தக்காளியை வந்து எடுத்து வச்சுருந்தார். 40 நாள் வரலும் தக்காளி அப்படியே இருந்ததுங்க. அதுக்கு மேலே அப்படியே சுருங்கி போச்சே ஒழிக்க அழுகாதுங்க. ஆனால் இயற்கையில் வந்த பொருள் வந்து அழுகாது, காஞ்சி போகும். நன்றிகள்.
ஒரே ஒரு ஃபாலோஅப் கொஸ்டின் என்ன இன்னும் ஒரே ஒரு கேள்வி இதை தொடர்ந்து என்னன்னாக்க, இப்ப விவசாயிகள் வந்து உரம் போட்டு விளைவிக்கிறதுக்கும் இதுக்கும் வந்து கொஞ்சம் செலவு கொஞ்சம் அதிகமாகுது அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க இல்லையா? அந்த மனநிலைமையை போக்கி இல்ல இதுலயும் நல்ல ப்ராஃபிட் வரா மாதிரி அவங்களால பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது முக்கியமான காரணங்கள் ஏதாவது ஒன்று ரெண்டு உங்களால் சொல்ல முடியுமா? இயற்கை விவசாயத்துல வந்து செலவு அதிகமாகிறது வந்துங்க முழுக்க போயிங்க. இயற்கை விவசாயத்தை வந்து உழைப்பு அதிகம், அந்த உழைப்புக்கான கூலி தான் செலவு ஆகலைங்க. கண்டிப்பா செலவாகாது, குறையும். பார்ட்டிசிபேட் 0 பட்ஜெட் இடுபொருள்களை வந்து இல்லாம பண்றது தான். பட் ஒருத்தர் உழைக்கிறாருன்னா அதுக்குண்டான ஊதி நம்ம தரணும் இல்லைங்களா? இயற்கையில வந்துங்க இது வந்து செலவு அதிகம் இல்லைங்க. அது வந்து கண் கூட தெரிஞ்ச உண்மை. இதே இருக்க தரகர்கள் வந்துங்க இயற்கை பொருள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு அவங்க காசு பண்றாங்க. ஆர்கானிக் ஷாப்னு ஓபன் பண்றது எல்லாமே வந்து நம்மளது பிடிக்கிறது தானுங்க. அடுத்த கேள்வி. ஐயா வணக்கங்க. வணக்கம்மா. ஐயா வணக்கங்க, என் பேரு பிரியா. நான் பாளையக்கார ஐயாவோட சேனாதிபதி ட்ரைனிங் எடுத்திருக்கிறேன். இப்ப எங்க பகுதியில வந்து நாங்க இருக்கிறது மலைப்பகுதி. இங்க வந்து இயற்கை விவசாயம் யாருமே பண்றது கிடையாது. அது மெயினா சௌச்சோ அவரை தான் இங்க விளையுது. அவரைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 9 ஸ்ப்ரே. இப்போ விவசாயிங்களே அவங்க வீட்டு தேவைக்குன்னு தனியா 2 கோடி நட்டு வச்சிருவாங்க, ஸ்ப்ரே அடிக்காம செய்யாம. கமர்ஷியலா அவங்களால மருந்து அடிக்காம பண்ண முடியாதுன்ற மைண்ட் செட்ல தான் இருக்கிறாங்க அவங்க. இப்ப நான் வந்ததுக்கு அப்புறம் என்னோட சௌச்சோவில் அந்த சொரட்டன்ற ஒரு டிசீஸ் இல்லவே இல்லை. ஏன்னா நாங்க முழுக்க இயற்கையா பண்றோம். அந்த செடிக்கு அதுக்கே ஒரு எதிர்ப்பு சக்தி வந்தனால நாங்க எது பண்ணலனாலும் அதுக்கு வந்து டிசீஸ் வர்றது கிடையாது. மண் வளத்தை மட்டும் நாங்க நல்லா பெருக்கி வச்சிருக்கிறோம். இப்ப அதை பார்த்துட்டு ஒரு 7-8 விவசாயிங்க வந்து எப்படி உங்க காட்டுல மட்டும் இந்த நோய் இல்லாம இருக்கு, மலையிலேயே மொத்தமாவே சௌச்சோ அழியிற ஒரு தருவாயில நீங்க எப்படி இந்த டிசீஸை கண்ட்ரோல் பண்றீங்கன்ட்டு வந்தாங்க. அப்ப நாங்க என்ன பண்றோம், ஜீவாமிர்தம் பண்றது எல்லாமே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ அவங்களுக்கு வந்து எங்களுக்கும் சொல்லி கொடுங்க, நாங்க பண்றோம்னு சொல்லி இப்போ நான் ஃப்ரீ ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கிறேங்க. நான் இப்ப என்ன ப்ராப்ளம்னா மெனக்கட்டுறதுக்கு யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. அவங்களுக்கு அப்படியே மருந்து கடையில போய் டைரக்டா வாங்கி அதை கலக்கி அடிச்சு பழகிட்டு சாணியை எடுத்து கரைச்சு அதை தினம் கலக்கி விட்டு ஃபெர்மெண்ட் பண்றதுக்கு வெயிட் பண்ணி அந்த மெனக்கடல் வந்து அவங்களுக்கு பழக்கம் இல்லாத ஒன்றா இருக்கு. இன்னொன்று சந்தைப்படுத்துதல் வந்து இங்க எப்படி இருந்தாலும் வந்து எங்களுக்கு அந்த ஆர்கானிக் மார்க்கெட்ல வந்து கொஞ்சம் தான். இப்போ நான் 1 டன் சௌச்சோ எடுத்தேன்னா ஒரு 50 கிலோ கொடுங்க 20 கிலோ கொடுங்கன்னா ஸ்டோர்ல கேட்குறாங்க. மீதி எல்லாமே எங்களுக்கு அந்த ரெகுலர் ட்ரேடர் கிட்ட கொடுக்குற மாதிரி இருக்கு. அப்போ இவ்வளோ மெனக்கட்டு இவ்வளோ வேலை பார்த்து திரும்பி அதே ப்ரைஸ்க்கு தான் கொடுக்குற மாதிரி இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு வந்து இப்போ மாறின ஃபார்மர்ஸ்க்கு வந்து அது மோட்டிவேஷன் போயிடுச்சு. திரும்பி அவங்க வந்து ரசாயன விவசாயத்துக்கு மாறிக்கிட்டு இருக்கிறாங்க 2-3 பேர். அதை எப்படி எனக்கு இது பண்ண, இப்போ நீங்கள் விவசாயிங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறனால நீங்கள் இந்த மாதிரி எதுவும் சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்களா? இயற்கைக்கு அவங்களா வந்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி இல்லை செயற்கைக்கே போயிடலான்னு மாறி இருக்கிறாங்களா? இது வந்துங்கம்மா, இது வந்து யூனிவர்சலா எல்லாத்தையும் எங்கேயும் எல்லா இடத்துலயும் இருக்கிற ப்ராப்ளம் தானுங்க. நம்ம வந்து ரொம்ப சோம்பேறி ஆகிட்டோம். வந்து அது ஒரு தவறான பொருள் மாதிரி ஆகிப்போச்சுங்க. 2வது வந்துங்க, நீங்க வந்து அந்த விற்பனைக்கு வந்து நீங்க வந்து தனியா ஒரு இது ஃபார்ம் பண்ணிக்கணும். இந்த விவசாயிகளுக்கு இருக்க ஒரு 4 பேருக்கு சொன்னீங்க, 4 பேர்த்த ஒரு நல்ல ஒரு டாப் சென்ட்ரல் இடம் பிடிங்க. உங்க ப்ராடக்ட் ஆக்சுவலா வந்து மலை காய்கறிகளுக்கு வந்து நல்ல டிமாண்ட் நிறைய இருக்குங்கம்மா. நீங்க வந்து ஒரு மார்க்கெட்டிங் கமிட்டி பேர் அமைச்சு வாரம் ஒருத்தர் போடுங்க. ஒரே ஆளுகிட்ட கொடுத்தாலும் வந்து ப்ராப்ளம் ஒரு சான்ஸ் இருக்கு. ஒவ்வொரு வாரம் ஒவ்வொருத்தர் கொண்டு போய் அங்க மார்க்கெட்ல விற்கிற மாதிரி பண்ணுங்க. இப்போ வந்து சூப்பர் சந்தையிலாம் இயற்கை விவசாய பொருள்களுக்கு தனி கடை வச்சிருக்காங்க. அதை யூஸ் பண்ணி மார்க்கெட்டிங் வந்து நம்ம கையில் தாங்க இருக்கு. நாம தான் பண்ணி ஆகணும். பண்ணீங்கன்னா நல்ல ப்ராஃபிட் இருக்கு. நல்லா நீங்க வந்து நல்ல ப்ராஃபிட் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் தாங்கம்மா. ஆரம்பத்தில் வந்து நீங்க சிரமப்பட்டு தான் ஆகணும். ஆனா வலிக்கு வந்துட்டு அவங்கள நீங்க திரும்ப முடியாது. திரும்ப முடியாது. நீங்க சொன்ன மாதிரி
பூச்சிகளுக்கு அந்த செடிகளுக்கே அது ஒரு அந்த பூச்சிகள் தாங்கணும் ரெசிஸ்டன்ஸ் வருங்கிறது உண்மை. எப்படி நமக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னா ரெசிஸ்டன்ஸ் தானே டெவலப் ஆகுது பார்த்தீங்கன்னா, அது மாதிரி எல்லா செடி உயிரினங்களுக்கும் உண்டு. நீங்கள் வந்து மார்க்கெட்டிங் டெவலப் பண்ணுறதுக்கான முயற்சி எடுங்கம்மா. நன்றிங்க ஐயா. வணக்கம். ஹலோ. தொடர்ந்து பேசுகிறேன். நான் வந்து திருநெல்வேலி மாவட்டத்துலேருந்து பேசுகிறேன். எனக்கு இப்போ எங்கள் ஊர் சைடு பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணுறத விட தண்ணி இல்லாமல் தான் இருக்குது. ஸோ இந்த தண்ணி பற்றாக்குறையை வச்சு நம்ம எப்படி விவசாயம் பண்ணலாம், என்ன மாதிரி அப்படிங்கிறது கொஞ்சம் விளக்க முடியுமா? ரைட்டுங்க. விவசாயங்கிறது வந்துங்க பயிர் பண்ணுறது மட்டும்தான் நம்ம வந்து தவறாக இருக்கிறோம். ஆடு வளர்க்குறது, கோழி, மாடு எல்லாமே விவசாயம் தானுங்க. இருக்கிற எவ்வளவு பக்குவமாக நம்ம பண்ணிக்க முடியும், எப்படி வளர்க்க முடியும், சொட்டு நீர் போடுங்க, அதில் தீவனம் எவ்வளோ பாருங்க. ஆடுகள் வளர்த்தலாங்க, கோழிகள் வளர்த்தலாம். கோழிகள் வந்து ஓப்பன் இதில் விட்டீங்கன்னா நல்லா வளரும். அதே மாதிரி நம்ம பாசிட்டிவ்லேயே கிடையாது. நாமளே வந்துங்க அது நம்ம வந்து நம்ம முயற்சி பண்ணணும். என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம், அது வந்து நம்ம உள்ள இருந்தே வரணும். இந்த விவசாயத்தை பொறுத்தவரைங்க தன்னார்வம் இருக்கிறது தாங்க முக்கியம். உங்களால டெய்லி வந்து ஒரு வருமானம் பண்றதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சீங்கன்னாவே வழி தானே பிறந்துருங்க. வாழ்த்துக்கள். ஐயா வணக்கம். என் பேர் மலைச்சாமி. நான் ரிச்மண்ட் வர்ஜீனியாவில் இருக்கேன். சொந்த ஊர் வந்து மதுரை மேலூர் பக்கம். எனக்கு 2 கேள்வி ஐயா. நீங்கள் உங்களோட ஸ்பீச்சில் ரொம்ப நல்லா கிளியராக கரெக்டாக டு த பாயிண்ட் அருமையாக பேசுனீங்க. நீங்கள் சொன்னது வந்து இந்த செல்லர்ஸ் மார்க்கெட்டில் வந்து உழவர் இறங்காத வரைக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்காதுன்னு சொன்னீங்க. இப்போதைக்கு செல்லர்ஸ் அந்த மார்க்கெட் எப்படி இருக்கு, எப்படி ஏதாவது வழி இருக்கா? அப்புறம் அந்த உழவர் சந்தைன்னு ஒன்று இருந்தது, இப்போ அதோட நிலைமை என்ன? இது முதல் கேள்வி. 2வது கேள்வி வந்து அந்த 0 பட்ஜெட்டில் வந்து நீங்கள் சொன்னீங்க அந்த சாணம், கோமியம் இதை வச்சு தான் வந்து உரம் மற்ற அந்த இன்செக்டிசைட்லாம் வந்து பண்ணுறதுன்னு சொல்லி ஒரு ஏக்கருக்கு எத்தனை மாடுகள் வச்சுருந்தா அந்த ஈக்குவேஷன் கரெக்டாக இருக்கும்? நன்றி. சொல்ல வந்துங்க உங்களுடைய அது கேள்வி பதில் சொல்லிடுறேன். மாடு பொறுத்தவரையில் வந்துங்க கணக்கு வழக்கே வேண்டாங்க. நீங்கள் வந்து தொழு உரம் வந்து எவ்வளோ வேணாலும் கொடுங்க. நீங்கள் தொழு உரம் கொடுக்க மண்ணுடைய கார்பன் கண்டென்ட் வந்து நேச்சுரல் கார்பன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நேச்சுரல் கார்பன் இன்க்ரீஸ் ஆனாவே மண் வந்து ரொம்ப உயிர்வுள்ளதாகிடும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து எதுவுமே தர வேண்டி இருக்காது. அதனால் இது வந்து பாலேக்கர் சார் சொல்லுவார், ஒரு மாடு இருந்தால் போதும் 15 ஏக்கர் செய்யலாம், 10 ஏக்கர் பண்ணலான்னு சொல்லுவார். ஆச்சுங்களா? அது வந்து ஜீவாமரத்தை முழுக்க ஜீவாமரத்தை பேசி தான் சொல்கிறாரு. சாணத்தில் இருக்கிற நுண்ணுயிர்கள் வந்து பெருக்கிறதுக்காக நம்ம ஜீவாமரம் பண்ணுறோம். அது பெருக்கி கொடுக்கும்போது வந்து ஏரியா வந்து இன்க்ரீஸ் பண்ணலான்னு சொல்கிறேன். நீங்கள் ஒரு மாடு இருந்தாலும் போருங்க. உங்களால் உங்களுக்கு வசதிக்கு ஏற்ப நீங்கள் வந்து மாடுகளை வளர்த்திங்க. மாடுகளை வளர்த்தும் போது எக்ஸ்ட்ரா வருமானம் உங்களுக்கு வரும். உங்களுக்கு வந்து வந்து குப்பைகளும் கிடைக்கும். இது வந்து 2வது கேள்விக்கான பதிலுங்க. முதல் கேள்விங்க, உழவர் சந்தை வந்துங்க இப்போ முழுக்க வந்து பொலிட்டிக்கல் பீப்புள் கையில் போயிடுச்சுங்க. நல்ல கான்செப்ட். இது என்ன ஆகுதுனாங்க, அவங்களுக்கு அதிகாரிகள் வந்து கையில் போட்டுக்கிட்டு யாரோ ஒருத்தர் வந்து டோட்டலாக வந்து எல்லா கடைகளையும் எடுத்துட்டு அவனை பல்காக வந்து விவசாயிகிட்டேருந்து எடுத்து வாங்கி ஆள் போட்டு அவனையும் வித்துட்டு இருக்கானுங்க. இதை வந்து நம்ம கரெக்ட் பண்ணி தான் ஆகணும். நல்ல கான்செப்டுங்க. இதெல்லாம் வந்து நம்ம வந்து அரசியல்வாதிகளை மீறி நம்ம செய்ய முடியுமாங்கிறது வந்து கேள்விக்குறியா இருக்கு. ஆனால் முயற்சி எடுத்தால் முடியும். 2வது வந்துங்க, நாமளே ஏன் ஓன் மார்க்கெட் கிரியேட் பண்ணக்கூடாது? ஒவ்வொரு ஏரியாவில் இருக்க ஒரு 10 பேரோ 15 பேரோ சேர்ந்து ஏன் நீங்கள் பண்ணக்கூடாது? நல்ல சென்ட்ரல் பிளேஸில் பிடிங்க. முதல்ல ஒரு வருஷம் ஒரு 6 மாதம் வந்து உங்களுக்கு வந்து சிரமம் இருக்கும். இப்போ வந்து இயற்கை பொருளை வாங்கி சாப்பிடுங்கிற வந்து கண்ணோட்டம் வந்து பெருசாக வளர்ந்துட்டு இருக்குங்க. நல்ல இந்த உதாரணத்துக்கு இந்த குடியிருப்பு இருக்கு பார்த்தீங்க, மாடி குடியிருப்பு இருக்கு பார்த்தீங்களா, அதையெல்லாம் பிடிங்க. வாரம் ஒரு தடவை தரமாக சொல்லுங்க, அவங்க வாங்கிக்குவாங்க. எல்லா வழியும் எல்லாமே வாங்கிக்குவாங்க. அதனால ஒரு 10-15 பேர் சேர்ந்து ஒவ்வொரு ஏரியாவை வந்து நீங்கள் தான் டெவலப் பண்ணிக்கிறாங்கங்க. ஒருத்தர் நம்ம மட்டும் வாங்கிட்டாங்கன்னா மார்க்கெட்டுக்கு அவங்க போக மாட்டாங்க. வீடு தேடி நம்ம தர்றோம். நீங்கள் வந்து ஒன்று வேணும், தள்ளு வண்டி இருக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து ஸ்ட்ரீட்டில் வந்து இந்த டைமுக்கு வந்து ஒரு இது மட்டும் வச்சுக்கலாம். இந்த 9 மணினா 9 மணிக்கு இந்த இடத்துல இருக்கும். அப்புறம் ஒரு பிரம்மையை உண்டு பண்ணிட்டீங்கன்னாவே உங்கள் மார்க்கெட் ஈஸி. மார்க்கெட் நம்ம கஷ்டம், நம்ம ஒன்று நம்ம இது இல்லைங்க. ஆரம்பத்தில் நிதியில் நல்லா இருந்தா நிதியில் இருக்கிறவங்களை வச்சு நல்ல இடத்துல ஒரு பிடிங்க சார். இப்போ எப்படி சார் வந்து ரிலையன்ஸ் அவ்வளோ பெரிய மார்க்கெட் பண்ணுறான், ஏன் நம்மளால முடியாது?
அவன் வந்து எதையோ பண்ணி கொண்டாந்து வித்து நம்ம காசு எடுத்துட்டு இருக்கும்போது நீங்க உங்க ஏரியாவில் உங்களை முடிஞ்ச வரலங்க லோக்கல் சேல்ஸை நம்பி நீங்க வந்து எதையும் இப்போ பயிர் பண்ணணும். நீங்க வெளியூர் கொண்டு போறீங்கன்னா உங்க டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்க ப்ராஃபிட் தான் அது மைனஸ் ஆகும். லோக்கல் மார்க்கெட் பேஸ் பண்ணுங்க, கண்டிப்பா நம்ம செய்ய முடியும். மார்க்கெட்டிங் வந்து நம்ம கையில தான் இருக்கு. லைக் மைண்டட் பீப்புள் ஒரு 10 பேர் சேருங்க, வீதியில் இறங்கிறதுக்கு தயங்காதீங்க, கண்டிப்பா we will succeed. Thank you. நன்றிங்க ஐயா. தேங்க்யூ சார். நண்பர்களை தொடர்ந்து உங்களோட கேள்விகள் கேட்கலாம். ஐயா வந்து பல அரிய தகவல்களை வந்து நம்மகிட்ட வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இயற்கை விவசாயத்துல இருந்து நம்மளோட விவசாய செலவுகளை வந்து எப்படி குறைக்கலாம் இல்லை கட்டுப்படுத்தலாம், மண்ணுக்கு எப்படி இயற்கை உணவு இயற்கை சத்தை வந்து எப்படி அதிகப்படுத்தலாம், அது சார்ந்து ஒரு சாணம் கோமியம் அது மாதிரியான ரொம்ப எளிய நம்மளுடைய விவசாயம் வந்து நம்மளோட பயிர்களை வளர்ப்பது மட்டுமல்ல மற்ற கால்நடை மாதிரியான மற்ற உயிர்களை வளர்ப்பதும் அப்படின்ற மாதிரியான பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுடைய கேள்விகளை முன் வைக்கலாம். நன்றி. ஐயா கேட்கலாம், தொடருங்க. வணக்கம் ஐயா. நான் வந்து செல்வா, நான் வந்து நியூ ஜெர்சியில் இருக்கேன். எனக்கு சொந்த ஊர் வந்து திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டிங்கிறது. வணக்கம். ஆக்சுவலாங்க இப்போ எங்கள் ஊரெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைமடை பகுதின்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் காவிரியோட கடைமடை, ஏன்னா கடைசி காலத்தில் தண்ணி சேர்ற இடம் கடைமடை பகுதி. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய முக்கால்வாசி டைம் வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை தவிர வேற எதுவுமே எங்களால் சாகுபடி பண்ண முடியாது. நெல் சாகுபடி பண்ண தவிர வேற எதுவுமே எங்க மண்ணில் விளையாடுங்கிற ஒரு கான்செப்ட் எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இருக்கு. அது எப்படின்னு நான் இந்த வரையும் நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. நாங்கள் சின்ன பிள்ளைகளா இருந்தப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து அதே மாதிரிக்க பயிர், பச்சை பயிர் இது பயிரிட்டு இருந்திருக்கோம். அப்போ அதுவும் மடிஞ்சு போச்சு. இப்போ 2-3 போகம் வரையும் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ 2 போகம் பண்ணாங்க. இப்போ ஒரு போகம் பண்றதுக்கே தண்ணி இல்லாத அளவுக்கு வந்துட்டு. ஸோ இந்த மாதிரியான சூழ்நிலையில அங்க வந்து எங்களால வந்து இயற்கை விவசாயத்தை நாங்க அங்க பண்ண முயற்சிக்கலாமா? கண்டிப்பா பண்ணலாங்க. ஒரு சின்ன ஒரு கருத்தை சொல்லிட்டு உங்களுக்கு சொல்றேன். ஒரு கலர் மண்ணில் எனக்கு இந்த 2 ஏக்கர்ல வந்து எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு நிலைமையில இருந்த அவர் என்ன பண்ணாரு தெரியுங்களா, வெறும் ஜீவாமிர்தம் மட்டும் கொடுத்து கரும்புல வந்து ஒரு ஏக்கருக்கு 60 டன் எடுத்திருக்காரு. இது வந்து ஒருத்தர் செஞ்சு காட்டின ஒரு முயற்சி, ஒரு சக்சஸ். அதனால நீங்க வந்து இயற்கை விவசாயம் எந்த மண்ணிலையும் செய்ய முடியாது இல்லைங்க. அதுக்கு ஒரே வழி சொல்றீங்க, ஆத்து தண்ணியை நேரா வந்து வயலுக்கு பாய்ச்சாதீங்க. 2வது நல்ல கிணறு எடுத்துக்குங்க. அந்த கிணத்துல இருக்க தண்ணி வந்து முதல்ல வந்து வயலுக்கு பாய்ச்சிற மாதிரி, ஆத்து தண்ணி உள்ள வராத மாதிரி பாத்துக்குங்க. இந்த தண்ணியை எடுத்து யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா காலப்போக்கில் வந்து அந்த மண்ணுடைய தன்மை இன்க்ரீஸ் ஆகும். அந்த கெமிக்கல்ஸ் வந்து டைரக்டா உள்ள மண்ணுல இது வந்து உள்ள நம்ம மண்ணுக்கு வர்றதுக்கும் அது வடிகட்டி வர்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. 2வது எந்த இது பண்ணாலும் ரசாயனத்தை தயவு செஞ்சு உள்ள கொண்டு போகாதீங்க. ரசாயனத்தை நிறுத்தினீங்கன்னாவே உங்க மண்ணு வந்து சுகப்பட்டுரும். ஜீவாமிர்தம் வந்து ஒவ்வொரு தண்ணிக்கும் கொடுங்க. ஒரு 2 வருஷம் 3 வருஷம் நீங்க சிரமப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா மண்ணை வந்து அவ்வளவு மோசப்படுத்திருக்கு. ஏன்னா இந்த உள்நாட்டில் இருக்கிற எல்லா கழிவு பொருட்களுமே ஆத்தண்ணியில் கலந்து அங்கதான் கால்மணிக்கு தான் சேருது. மண் எப்படி உயிரோடு இருக்கும்? அதனால டைரக்டா வந்து ஆத்து தண்ணியை வந்து வயலுக்கு விடாதீங்க, எக்காரத்தை கூட விடாதீங்க. வெளியில நல்லா சுத்தி நல்லா கரையை போட்டு கிணத்து தண்ணி மட்டும் பாய்ச்சுங்க. ஜீவாமிர்தம் வந்து எவ்வளவு உங்களுக்கு கொடுக்க முடியும் கொடுங்க. அதே மாதிரி இந்த பசுந்தாள் உரம்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த தக்கப்பூண்டு சனப்பை, இது வந்து ஒவ்வொரு கிராப்புக்கு அடுத்தாப்புல ஒரு 40 நாள் இடைவெளி விட்டு நிறைய வந்து விதைச்சி அதை வந்து 40 நாள்ல மடக்கி உழுது செஞ்சு பாருங்க. கண்டிப்பா மண்ணு வந்து திருந்தும், எல்லாமே செய்ய முடியும். நீங்க ட்ரை பண்ணுங்க. என்னால வேற ஏதாவது வேணும்னாலும் நீங்க சொல்லுங்க, நாங்க செஞ்சு தரோம் உங்களுக்கு. வாழ்த்துக்கள். சின்ன திருத்தம் ஐயா மணிவண்ணனுங்க, திருப்பி தஞ்சாவூர் மாவட்டத்தில் பேசுறேங்க. அமுத கரைசல் சொல்லிட்டீங்க இல்லையா, அது வாரத்துக்கு நான் 2 வாரத்துக்கு ஒருக்க போட்டுட்டு இருக்கோம். அது எவ்வளவு நாளைக்கு ஒருக்க, அதாவது அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா ஐயா? இவ்வளவு நாளைக்கு ஒருக்க போடணும், இல்ல 1 வாரத்துக்கு ஒருக்க கொடுக்கலாங்கிற மாதிரி ஏதாவது இருக்குதுங்களா? அதை வந்து தெளிக்கிறதா இல்ல அதை வந்து நம்ம இப்ப தெளிச்சிட்டு இருக்கோம், இல்ல அதை தண்ணியிலே கலந்து விட்டுறலாங்களா? ஓகே. இயற்கை இருப்பவர்களுக்கு வந்து எந்த தடையும் கிடையாதுங்க. மேல தெளிக்கும் போது மட்டும்தான் வந்து குவான்டிட்டி வந்து ஃபிக்ஸ் பண்றோம். மண்ணு கொடுக்கும்போது வந்து நீங்க எவ்வளவு நாளும் கொடுங்க.
இயற்கை இடுபொருளை வந்துங்க மண்ணுக்கு கொடுக்கும்போது அது உரம், மேலே போது வந்து அது வந்து அது பாதுகாப்பு அண்டு பயிர் ஊக்கி மேலே வந்து இலை போச்சுன்னா வந்து இலைகள் கருக ஆரம்பிக்கும். அதுக்காக அதை வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது சொல்கிறோம். நீங்கள் என்ன பண்ணுங்க, எந்த அமிர்த கரைசலில் வந்துங்க வாரம் ஒரு தெளிக்கலாம், தப்பே கிடையாதுங்க. பொறுத்தவரை எப்பெல்லாம் கொடுங்க சார், அது லிமிட்டே கிடையாது சார், எவ்வளோ வேணாலும் கொடுங்க சார். எந்த அளவுக்கு கொடுங்களோ அந்த அளவுக்கு வந்து அந்த மண்ணுடைய ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆகும். வந்துங்க உழுவு அதிகமாக அது அப்படின்னு சொன்னார். உண்மை அதாவது ஒரு சொன்னார்னா அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் சொன்னாங்க, அதிகமான வந்து தொழுவுறு கொடுக்கும்போது வந்து இதுக்கு தேவையான பொருள் கிடைக்காம போயிடும்னு சொன்னாங்க. பட் நான் ஒரு 70 சென்ட்டுக்கு வந்துங்க 25 லோட் வந்து தொழு உரம் கொடுத்துருக்கேன். பட் அது வந்து என் மண்ணு ரொம்ப பொழுன்னு இருக்கு, ரொம்ப நல்லாவே இருக்கு. அதனால பொறுத்தவரைக்கும் நோட்டேஷன் நீங்க எவ்வளவு இது வேணாலும் கொடுங்க. இந்த கஷ்டத்தை பொறுத்தவரை தினம் கொடுங்க சார், தப்பே கிடையாது. வாழ்த்துக்கள். அது தெளிக்கிறது உங்களோட இதுல தெளிக்கிறது உத்தமங்களையா இல்ல தண்ணியில அந்த கலந்து விடுறது உத்தமங்களையா? எது உங்களோட அறிவுரை? ரெண்டுமே வேணுங்க. அது வந்து பூச்சி வெட்டியாக அமிர்தங்கள் செயல் மேலே கொடுக்கும்போது, அதே மாதிரி இலை வழியாக கொடுக்கும்போது வந்து குரோத் ஃபாஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து மண்ணில் கொடுக்கும்போது வந்து நுண்ணுயிர்கள் எடுக்கணும். ரெண்டு விதம் வித்தியாசங்க. மேலே அடிக்கும்போது வந்து நீங்கள் வந்து வீக்லி ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லா பசுமையாக இருக்கும். ரெண்டுமே செய்யுங்க, ஆரம்பத்தில் ரெண்டுமே செய்யுங்க. தேங்க்யூ. நல்லது ஐயா. நான் திரும்ப மைத்திலி பேசுறேங்க ஐயா, டெக்சாஸ்ல இருந்து. வெல்கம். நான் சொந்த ஊர் ஈரோடுங்க ஐயா. இங்க வந்து பருவமழை ரொம்ப நல்லா இருக்குங்க ஐயா, நல்ல மழை இருக்கு. அதனால நாங்க ஒரு பெரிய 2 ட்ரம் வச்சு அதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோங்க ஐயா. ஆனா இவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ஒரு வாரத்துல அதை பயன்படுத்திடணும் அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி மழை வந்து அவ்வளவு பெய்யுது. இந்த தண்ணியும் நம்ம விட்டோம்னா ஓவர் விட்டுறீங்க. என்னங்க ஐயா? எந்த தண்ணி சொல்றீங்க? மழை தண்ணி? மழை தண்ணிங்க ஐயா, மழை நீர் சேகரிப்பு இருக்கு இல்லைங்களா, ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். வேணுங்கிறாங்க. ஏன்னா மழை பெஞ்சு அது வந்து ரொம்ப வாட்டரிங் ஓவர் வாட்டர் ஆகுது. இவங்க சொல்லி கொடுக்கறதா நான் திரும்ப சொல்லி கொடுக்குறேன் இங்க இருக்க மக்களுக்கு. ஆனா எனக்கு அந்த கான்செப்ட்ல இஷ்டமே இல்லை, என்னோட மனசு ஒப்ப மாட்டேங்க. ஏன்னா நான் பார்த்தேன், எங்க தாத்தா பண்ணதெல்லாம் காவேரி ஆறு, நம்ம காவேரி ஆத்துல வந்தது கிணத்து தண்ணி தான் பார்த்திருக்கேன். இந்த கான்செப்டே எனக்கு புரியல. இவங்க அதுக்குள்ள ட்ரம்முக்குள்ள போடுறதுக்கு ஒரு கெமிக்கல் வேற விக்கிறாங்க. உங்களோட கண்ணோட்டம் என்னங்க ஐயா? மழை தண்ணி பொறுத்த உள்ளதுங்க, சூரிய ஒளிப்பட இல்லாம வந்து கவர் வச்சீங்கன்னா எவ்வளவு நாள் வச்சாலும் நல்லா கவர் பண்ணியிருந்தீங்கன்னா எவ்வளவு நாள் கழிச்சு யூஸ் பண்ணலாம். ரெண்டாவது வந்து அது வந்து மண்ணில் போற மாதிரி பண்ணுங்களேன். மழைநீர் சேகரிப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணுங்க. தேக்கி வைக்கிறத விட மண்ணுக்குள்ள இறங்குற மாதிரி நீங்க பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். மழை நீரை வந்து ஒரு வாரத்துல யூஸ் பண்ணுங்கிறது வந்து தவறான கான்செப்டுங்க. அம்மா நன்றிங்க ஐயா. இங்க மண்ணுக்குள்ள விடுற அளவுக்கு இங்க இன்னும் இவங்க எல்லாம் அத பத்தி பேசுறதே இல்லைங்க ஐயா. நிறைய விஷயத்த உங்களுக்கே தெரியும். நான் நம்மளோட இயற்கையா தெளிக்கிறத கூட நான் பேசுறது இல்லை. ஏன்னா ரேவதி அம்மா வந்தப்ப சொல்லியிருக்காங்க, இவங்க வந்து இங்க பேட்டர்ன் வாங்கிடுவாங்க. நம்மளோடது நம்மாழ்வார் ஐயெல்லாம் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க பேட்டர்ன் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு நான் அதை வந்து ரிசர்ச்ல தான் கொடுக்க முடியும். ஆனா இவங்க சொல்றதெல்லாம் அந்த மழைநீர் சேகரிக்க கூடாதுங்கிறது. நீங்க சொல்ற கான்செப்ட் நான் தேடி பாக்குறேங்க ஐயா, எனக்கு ரொம்ப புதுமையா இருக்கு. நான் தேடி பாக்குறேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. வணக்கம். நான் ஸ்ரீவித்யான்னு சொல்லி புதுக்கோட்டை மாவட்டத்துல இருந்து இங்க நான் விர்ஜினியா பீச்ல இருக்கேங்க, விர்ஜினியா ஸ்டேட். எனக்கு இப்போ நீங்க பேங்கிங் செக்டார்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனதுனால எனக்கு அந்த கொஸ்டின். ஸோ இப்போ நம்ம கிராப் ரிலேட்டடான ஒரு லோனுக்கோ இல்ல ஃபார்மர்ஸ் இன்சூரன்ஸோ இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வு கொண்டு வர்றது எந்த மாதிரி செஞ்சா ஈஸியா இருக்கும்? இதுக்கு ஏதாவது ஈஸி மெட்டீரியல்ஸ் ஏதாவது அவைலபிளா இருக்கா? நீங்க வந்து பேங்க் கிரெடிட் பத்தி கேக்குறீங்களா? ஆமா, பேங்கிங் ஆக்டிவிட்டிஸ் பத்தி கேக்குறேன். ஏன்னா இப்ப நம்ம லோன்னால தானே நிறைய ப்ராப்ளம் வருது, அதனாலதான் தற்கொலைகள் ஜாஸ்தி ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்ட் இருக்கு. ஸோ அதனால அத வந்து நீங்க பேங்கிங்ல இருந்து வெளில வந்ததுனால அந்த கொஸ்டின் கேட்கிறேன்.
இதை சொல்லிடுறேங்க. விவசாயத்தை வந்துங்க கடன் வாங்கி செய்யறதுல என்ன உடன்பாடு கிடையாது. இது முதல்ல என்னுடைய சொந்த கருத்து ஆச்சுங்களா. ரெண்டாவது, வாங்குற கடனை வந்து என்ன பர்பஸுக்காக வாங்குறோமோ அது நம்ம வந்து செலவு பண்றதே இல்லை. 90% ஆஃப் விவசாயிகள் கடன் வாங்குறாங்க, வேற ஏதாவது செலவு பண்ணிடுறாங்க, அப்புறம் அந்த கடன் சும்மா ஏறிடுது ஆச்சுங்களா. பேங்கை பொறுத்தவரைங்க விவசாயத்துக்கு நிறைய சலுகைகள் இருக்கு. இவங்க வந்து அதுக்குன்னு தனியா ஒரு ஃபீல்டு ஆஃபீஸரே போட்டிருக்காங்க. அவங்க நியர்பை இப்பெல்லாம் வந்து ஃப்ரீயா தராங்கம்மா. இது வந்து அக்ரிகல்ச்சர் கிரெடிட் வந்து ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது, தாராளமான. ஆனா அந்த வாங்குற கடனை வந்து எதுக்காக வரமோ அதுக்கு யூஸ் பண்ணா கண்டிப்பா வந்து இந்த கடன் தொல்லை வராதுங்க. நம்ம வந்து தள்ளுபடிக்கிறதுக்காக நினைச்சிட்டு பணம் கட்டாம நம்ம பண்றதுனால எப்படி ரிசோர்ஸ் வரும்? ஒருத்தர் லாக் ஆயிடுதுன்னா திரும்பி ரிசோர்ஸ் எப்படி டெவலப் பண்ணுவீங்க? கடனை வந்து தள்ளுபடி பண்றோம், கடனை கட்டக்கூடாத கான்செப்ட் வந்து முதல்ல போனாவே ஈஸியா கடன் கிடைக்குங்கம்மா. இப்பெல்லாம் வந்து பேங்க்ல வந்து நிறைய லோன் தராங்க விவசாயிகளுக்கு. வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். இன்னும் ஒரே ஒரு சின்ன கொஸ்டின். இப்போ இவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, நம்ம மக்கள் வந்து கொஞ்சம் நிறையவே கடையில வாங்கி கரையில கரைச்சு டைரக்டா தெளிச்சே பழகிட்டாங்க. இப்போ அதனால அவங்க வந்து இயற்கை விவசாயத்துக்காக அமிர்த கரைசலோ இல்லை இந்த இது செய்யறதுக்கோ வந்து அவங்களுக்கு செய்ய முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி, இப்போ நம்ம அதை சந்தைப்படுத்த முடியுங்களா? அதுல ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் இருக்கா? சந்தைப்படுத்தணும் டிஃபிகல்ட்டிஸ் கிடையாதுங்கம்மா. ஆனா வந்து சந்தைப்படுத்தும் போது அது எவ்வளவு ரிலேபிளா சேருன்னு சொல்ல முடியாது. இது முதல் தடவை செய்யும் போது தான் சிரமமா இருக்கும். ஜீவாமிரம் தயாரிக்கிறதுலையோ பஞ்சகாவியை தயாரிக்கிறதுலையோ என்ன சிரமம் இருக்குங்க? அந்த பொருளை வந்து அவங்க எப்படி இடுபொருள் வந்து அவங்க தயாரிக்கிறதாங்க நல்லது. மார்க்கெட்ல அவர் வந்து எந்த அளவுக்கு உண்மையானது நீ கண்டுபிடிக்க முடியாது. ஒரு பொருள் வந்து மார்க்கெட்ல போய் அதை வந்து தவறான கருத்தை பரவச்சு ஹோட்டல்ல எல்லா இடுபொருளுக்கு தான் அது வந்து போய் சேரும். அதனால இது வந்து இடுபொருள் தயாரிக்கிற சோம்பேறித்தனங்கிறத வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அது வந்து சந்தைப்படுத்துறது வந்து அதாவது மினிமம் தேவை செஞ்சு தரலாம். ஆனா நீங்க மார்க்கெட் பண்றது வந்து அது வந்து உச்சிதப்படாதுமா. ஓகேங்க சார். ஓகே, தேங்க்யூ. நல்ல கேள்விகள், அருமையான கேள்விகள் வந்துட்டு இருக்கு. மிக்க நன்றிங்க ஐயா. அதாவது பல அரிய செய்திகளை வந்து எங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. முக்கியமான இது என்னன்னா வந்து கடன் இல்லாத விவசாயம் எப்படி செய்யணும் அப்படின்றதுக்கான பல கருத்துக்கள். இன்னொன்னு வந்து எப்படின்னா கடன் இல்லாத விவசாயம், பட் ஆனாலும் வந்து ஒரு கடமை உணர்வு மிகுந்த விவசாயம்ன்ற மாதிரி நம்மளோட உழைப்பை போட்டு நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஊடுபொருள்கள் மற்ற இதை வச்சுட்டே வந்து எப்படி நம்ம பண்ண முடியும் அப்படின்றத பத்தி நான் பல இது சொல்றீங்க. இன்னொரு கேள்விங்கய்யா, அதாவது இப்போ மண் வளம் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு, அதோட இது வந்து 0.5% விட ரொம்ப குறைவா இருக்கு இப்ப ரசாயன உரங்கள் வந்து பண்ண பாட்டால அப்படின்னு சொன்னீங்க இல்லைங்களா? அந்த மண் வளத்தை வந்து அதிகப்படுத்துறதுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு அரசாங்கம் சார்ந்த, அதாவது ஏன்னா வந்து ஒரு சிறு விவசாயிகளா வந்து நம்ம சின்ன சின்ன இடங்கள்ல வந்து அது மாதிரி பண்ண முடியும், ஒரு பெரிய அளவுல பண்ணோம் அப்படின்னா என்னென்ன மாதிரி பண்ண முடியும், அதை பத்தின உங்களோட ஆலோசனைகள் சொல்லுங்க. இப்ப அரசாங்கமே வந்து விவசாயத்துக்காக வந்து இயற்கை விவசாயம் பண்றது நிறைய முயற்சி எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த இடைத்தரகர்கள் வந்து போய் விவசாயிகள் போய் சேர அளவுக்கு அவங்க வந்து விடுறதில்ல, எல்லாம் காசு பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. இது வந்துங்க மண்ணுடைய கார்பன் கண்டென்ட் இன்க்ரீஸ் பண்றது வந்து பெரிய விஷயமே கிடையாதுங்க. அதுக்கு வந்து கவர்மெண்ட் வரணும், மற்ற வெளியில உதவி வரணும், வந்து தவறான கருத்துக்களை கிடைக்குங்க. எப்படி வந்து ஒரு வாரத்துல வந்து 2 நாள் நம்ம ஓய்வு எடுத்துக்கிறோமோ வந்து மண்ணுக்கு ஓய்வு கொடுக்குங்க. எப்படி ஒரு ஜீவன் உள்ள ராசி தான். அதாவது வந்து 2 கோவம் முதல்ல சொன்னதே தான். 2 கோவம் தேவையான பொருள் எடுத்துட்டு ஒரு 40 நாள் வந்து மண்ணுக்காக ஒதுக்குங்க. பசுந்தாள் உரங்கள் நிறைய அடர்த்தியா விதைங்க. பசுந்தாள் உரங்கள் பல பயிர் எல்லாம் பண்ணி பூக்கிற தருவாயில வந்து விட்டு மண்ணோட மண்ணா அடிச்சு விட்டுருங்க. அது போறோம் வந்து ஒரு 2-3 வருஷத்துல வந்து நீங்க சொல்றது 1% 2% சொல்ல போனா 4% நம்மளா கொண்டு போக முடியும். ஆனா நமக்கு உழைப்பு வேணும், மனசு வேணுங்க. நன்றிங்க. அதே மாதிரி இன்னொரு கேள்வி மகேந்திரன் மணிவண்ணன் பேசுறேங்க. சொல்லுங்க மணிவண்ணன், கேளுங்க. வணக்கம் ஐயா. நீங்க ஏதாவது இங்க பாடம் எதாவது எடுக்கிறீங்களா ஐயா? யாருக்காவது பயிற்சி கொடுக்குறீங்களா இங்க தமிழ்நாட்டுல? ஏன்னா இப்ப எல்லாத்துக்கும் அந்த பயிற்சி அல்லது பாடம் எடுக்கும்போது கொஞ்சம் விழிப்புணர்ச்சி அதிகமா இருக்குது. அந்த மாதிரி ஏதாவது நீங்க ஏதாவது பண்றீங்களா ஐயா? நான் வந்து வழிபாட்டில் செய்யறேங்க. நான் பாடங்கள் எடுக்க இல்லைங்க. உங்களுக்கு தேவைப்படும்
என்ன செய்யணும் சொல்லி தர்றேங்க. நீங்க வந்து இதுல வந்து பாடம் எடுக்க வேண்டிய அந்த கருத்துக்களை வந்து உள் வாங்கிட்டு நீங்க செய்ய ஆரம்பிச்சாலும் உங்களுக்கு நிறைய அந்த பாடம் எடுக்கும்போது பாருங்க உங்களுக்கு சந்தேகமும் வராது. ஆனா அதையே செஞ்சு பார்க்கும்போது பாருங்க ஏகப்பட்ட சந்தேகங்கள் வரும். அதனால கருத்துக்கள் உள்ள வாங்கிட்டு நீங்களா செய்யுங்க. என்ன தவறு என்ன வந்து சந்தேகம் வருதோ அதை வந்து கேட்டீங்கன்னா இன்னும் எங்களுக்கு வந்து அனுபவம். நல்லதுங்க ஐயா. அருமைங்க மணிவண்ணன். அதாவது இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் கூட ஒரு மாதிரி விவசாயத்தை கல்வி சார்ந்த பார்வையா பார்க்குற ஒரு இது. ரொம்ப அருமையான கேள்வி கேட்டீங்க. அது இன்னும் நிறைய பேருக்கு வந்து எப்படி போய் சேர்றது, ஐயாவோட அந்த ஒரு அனுபவம் சார்ந்த அறிவு வந்து எப்படி நிறைய பேருக்கு சேரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட கேட்ட கேள்வி. ரொம்ப நன்றி நண்பர்களே. இன்னும் ஓரிரு கேள்விகள்ல வந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம் அப்படின்னு இருக்கோம். மற்ற கேள்விகள் வேற யாருக்காவது இருந்துன்னு கேட்கலாம்.